ஸ்ரீ தலதா மாளிகைக்கு அருகில் உள்ள மதுபான சாலைகளை அவ்விடத்திலிருந்து அகற்ற முடியாமல் இருப்பது ஏன் என இலங்கை தேசிய சங்க சம்மேளனம் கேள்வி எழுப்பியுள்ளது. மது ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இலங்கையில் மதுவுக்கு முற்றுப்புள்ளி எனும் கொள்கையை அர்த்தமுள்ளதாக்குவதற்கான தேவையை வலியுறுத்தி இலங்கை தேசிய சங்க சம்மேளனம் உட்பட பல அமைப்புகள் ஒன்றிணைந்து இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஜனாதிபதிக்கு கையளிக்கப்படவுள்ள மகஜர் ஒன்றும் இதன்போது வெளியிடப்பட்டது. இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக தலதா மாளிகையை சூழவுள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் அப்புறப்படுத்தி புகைத்தலை குறைப்பதற்கான சட்ட வரையறையை ஏற்படுத்தி நாட்டை மதுபோதையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். இதனையே இன்று மகாநாயக்க தேரர்களும் ஏனைய தரப்பினரும் இவ்விடத்திலிருந்து குறிப்பிடுகின்றோம். முற்றுப்புள்ளிக்கு மதுவாக அல்லாது மதுவுக்கு முற்றுப்புள்ளி என்பதை முன்னெடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நாட்டில் அனைத்து தேரர்களும் ஒன்றிணைந்து மதுவுக்கு முற்றுப்புள்ளி என்ற கொள்கையை நடைமுறையில் சாத்தியமான ஒரு திட்டமாக மாற்றியமைக்க முன் வந்துள்ளோம். புகைப்பிடித்தலினால் ஏற்படும் அழிவுகள் தொடர்பில் நீண்ட காலமாக நாங்கள் சுட்டிக்காட்டி வருகின்றோம். இருப்பினும் அது கூடியளவு முன்னேற்றமின்றி நீதிமன்றத்திலும் முடிவு எட்டாமல் காணப்படுகின்றது. ஆகவே எமது இலக்கை விரைவில் அடைவதற்காக அனைவரும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். புகைப்பிடித்தலில் காணப்படுகின்ற ஆபத்தும் மதுபானம் அருந்துவதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களையும் புரிந்து கொண்டு அதனை இல்லாதொழிப்பதற்கான பொறுப்பு ஜனாதிபதிக்கே காணப்படுகின்றது. அப்பாவி இளைஞர்களின் பெற்றோர்கள் இன்று சபிக்கின்றனர். சொத்துக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. ஆகவே பெற்றோர்களின் சாபம் எதிர்காலத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் வந்து சேரும். அப்பாவி குழந்தைகளுக்காக இந்த வேண்டுகோளை விடுக்கின்றோம். உலகத்தில் உள்ள அனைத்து பௌத்தர்களுமே தலதா மாளிகைக்கு வருகின்றனர். பார்க்கும் இடமெல்லாம் மதுபான சாலைகள் காணப்படுமாயின் அவர்கள் மத்தியில் இலங்கைக்கான மதிப்பு என்ன? 10 ஆண்டுகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய முடியாது என கலால் திணைக்கள ஆணையாளர் குறிப்பிடுகின்றார். நாட்டில் ஜனாதிபதிக்கு பெண்ணை ஆணாக்க முடியாது, அதே போன்று ஆணை பெண்ணாக்கவும் முடியாதே தவிர ஏனைய அனைத்தையும் செய்யலாம். அவ்வாறாயின் தலதா மாளிகையை சூழவுள்ள 9 மதுபான சாலைகளையும் மூட முடியாதா? சர்வதேச மது ஒழிப்பு தினமான இன்றேனும் அதனை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் தேரர்கள் பௌத்த மகா சம்மேளன தலைமையகத்தின் முன்னால் சத்தியாகிரக போராட்டத்திலும் ஈடுபட்டனர். மது அற்ற நாட்டினை உருவாக்குவதற்கு அரச தலைவருக்கும் ஆட்சியாளர்களுக்கும் ஞானம் பிறக்க வேண்டும் என இதன் போது பிரார்த்திக்கப்பட்டது. கசிப்பு உற்பத்தியை வரி அறவிடம் கைத்தொழிலாக்க முடியுமா என்பது குறித்து ஆராயுமாறு பிரதி நிதி அமைச்சர் கலால் திணைக்களத்திடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அகில இலங்கை கலால் உத்தியோகஸ்தர்களின் 62வது வருடாந்த நிகழ்வு பிரதிநிதி அமைச்சர் பேராசிரியர் சரத் அமுனுகம தலைமையில் இன்று கொழும்பில் நடைபெற்றது. විශාල වශයෙන් නීති විරෝධී මත්ද්‍රව්‍ය තියෙනවා. කසිප්පු තියෙනවා. நாட்டில் இன்று சட்டவிரோத மதுபானங்கள் காணப்படுகின்றன. கசிப்பு என்று கூறுகின்றனர். அது நேரடியாகவே வருமானத்தை பாதிக்கின்றது. ஏனெனில் கசிப்பு உற்பத்திக்கு வரி அறவிடப்படுவதில்லை, நிர்வாகம் இல்லை. இவர்கள் கசிப்புக்கு வரி அறவிட்டு அதனை சட்டபூர்வமானதாக்குமாறு கோருகின்றனர். நாம் தேடி பார்க்க வேண்டும். அதனை நீங்களும் சிந்தித்து ஆணையாளர் ஊடாக பரிந்துரைகளை முன்வையுங்கள். தற்போது சில வேளைகளில் பத்திரிகைகளில் மது ஒழிப்பு தொடர்பில் விமர்சனங்கள் காணப்படுகின்றன. மதுபான விற்பனை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடுகின்றனர். ஆனால் இன்று நாட்டில் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதற்கான விவாதத்துக்கு செல்வதற்கு முன்னர் யாரேனும் பயன்படுத்துவார்களேயானால் அதன் வரி அரசாங்கத்துக்கு செலுத்தப்பட வேண்டும். இன்று இலங்கைக்கு இது பாரிய பிரச்சனையாக உள்ளது. රටේ ආයෝජනය කරන්න පුළුවන්. එහෙම නැති වුණොත් ආර්ථිකයට භයානක ප්‍රතිඵල එනවා. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தி சாத்தநாயக்க குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதற்காக கட்சித் தலைவரிடம் சமர்ப்பித்த கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அந்த கட்சியின் ஊடக பேச்சாளர் கயந்த கருணா திலக்க தெரிவிக்கின்றார். இதற்கமைய குண்டசாலை தொகுதி அமைப்பாளர் பதவிக்கு எதிர்காலத்தில் வேறொருவர் நியமிக்கப்படுவார் என அவர் குறிப்பிட்டார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலகும் வரை தெய்வேந்திர முனையிலிருந்து தாம் ஏற்பாடு செய்துள்ள பேரணியை எந்தவொரு காரணத்துக்காகவும் இடைநிறுத்தப் போவதில்லை என ஐக்கிய தேசிய கட்சி செயற்பாட்டாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பல்வேறு சூழ்ச்சிகளை முன்னெடுத்து இந்த எதிர்ப்பு பேரணியை நிறுத்துவதற்கு தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் உள்ளிட்ட முக்கிய குழுவினர் முயற்சித்து வருவதாக மேல்மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி ஸ்ரீலா லக்திலக்க தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார்.
දැන් මේක විතරම සාධාරණ ඉල්ලීමක්. මේ තුල අපි පක්ෂය දුර්වල කරන්නේ නැහැ. මේ පක්ෂ මතය பாக்ஷிக்காகே உமனாவ. இது ஒரு நியாயமான கோரிக்கை. இந்த கோரிக்கையின் ஊடாக நம் கட்சியை வலுவிழக்க செய்ய மாட்டோம். இது கட்சியின் எண்ணம். ஆதரவாளர்களின் தேவைகள் கூறப்படுகின்ற போது ஐக்கிய தேசிய கட்சி ஒரு திறந்த வெளியாகவே காணப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடக பிரிவின் பிரதம அதிகாரியான மங்கள சமரவீர பல்வேறு செயற்பாடுகளை முன்னெடுத்து இந்த பேரணியை வலுவிழக்க செய்யும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார். ரணில் விக்ரமசிங்க பதவி விலக வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கை மாத்திரமே எமக்குள்ளது. ரணில் விக்ரமசிங்க வேறு எந்த ஒரு பதவி வகித்தாலும் எமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. அவர் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து விலக வேண்டும். අපිට ප්‍රශ්න නැහැ. එතුමා වෙන ඕනෑම තනතුරක් දරුවට අපි කියන්නේ පක්ෂ නායකත්වයෙන් යන්න. මේ පාගමන කිසිම හේතුවක් මතවත් අපි නවත්තන්නේ නැහැ. இந்த பேரணி எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிறுத்தப்பட மாட்டாது. பிரச்சனையை தீர்த்து கொண்டோம் என ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் தேரர்களை ரணில் விக்ரமசிங்க 4ஆம் தேதி சந்தித்த பின்னர் கூற முடியும். அதனை கண்டு ஏமாற வேண்டாம் என ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து ஆதரவாளர்களிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். குண்டசாலை அமைப்பாளர் பதவியிலிருந்து திஸ்ஸா அத்தநாயக்க விலகியுள்ளார். குண்டசாலை தொகுதியை இல்லாது செய்த அமைப்பாளரே அவர். குண்டசாலை அமைப்பாளர் பதவியிலிருந்து மாத்திரமல்ல, ஐக்கிய தேசிய கட்சியின் சீர்குலைவுக்கு காரணமாக திஸ்ஸா அத்தநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலக வேண்டும். තිස්ස අත්තනායක අස්වෙන්න ඕනේ එක්සත් ජාතික පක්ෂයේ මහලේකම් කමේ. இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமைத்துவ பொறுப்பிலிருந்து ரணில் விக்ரமசிங்க விலக வேண்டும் என வலியுறுத்தி ஆனமடுவ தொகுதியின் கட்சி ஆதரவாளர்கள் இன்று மகஜரொன்றில் கையொப்பம் திரட்டும் நடவடிக்கையை ஆரம்பித்தனர். ஆனமடுவ நகர் பகுதியில் வைத்து ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் கையொப்பத்தை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நாங்கள் வீட்டிற்கு வீடு செல்லும் போது இந்த ரணில் விக்ரமசிங்க இருக்கும் வரை தாம் கட்சிக்கு வாக்களிக்க போவதில்லை என அந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். கட்சியின் எதிர்காலத்திற்காக புதிய தலைவர் ஒருவர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே எமது அவா. அப்பாவி பொதுமக்களுக்காக ஏதேனும் ஒரு நடவடிக்கையை செய்யக்கூடிய தகுதியான தலைவர் ஒருவரை காண விருப்பமாக உள்ளோம். இந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அப்பாவி ஆதரவாளர்கள் அனாதைகளாவதை விட கட்சி தலைவர் தலைமைத்துவத்திலிருந்து விலகி வேறொருவருக்கு அந்த பதவியை வழங்குவது நல்லது என நினைக்கின்றேன். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. மக்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்பதை அறிந்து அச்சப்படாமல் ஆதரவை பற்றி கவலைப்படாமல் அதை சொல்பவனே தலைவன். அண்ணல் அம்பேத்கர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. கொழும்பு ஹெவ்லாக் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் விளம்பர பலகை மீது இனம் தெரியாத சிலர் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர். கடந்த காலங்களில் கொழும்பு நகரின் பல பகுதிகளில் நியூஸ் ஃபர்ஸ்ட் தமது விளம்பர பதாகைகளை காட்சிப்படுத்தியிருந்தது. இதற்கமைய ஹெவ்லாக் வீதியில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் விளம்பர பலகையின் மீது நேற்று இனம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதேவேளை கடவத்த நகரில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் விளம்பர பலகை நேற்று முன்தினம் இரவு சிலர் சேதமாக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொதுநலவாய நாடுகளின் அரச தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு இடம்பெறும் வாகன தொடரணியின் 2ஆம் நாள் இன்றாகும். எம்டிவி எம்பிசி ஊடக வலையமைப்பு ஏற்பாடு செய்துள்ள இந்த வாகன தொடரணியில் ஊடகத்துறை அமைச்சு மற்றும் இளைஞர் சேவைகள் சங்கம் ஆகியனவும் இணைந்து கொண்டுள்ளன. யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் நேற்று ஆரம்பமான இந்த வாகன தொடரணி நேற்று மாலை கிளிநொச்சியை வந்தடைந்தது. கிளிநொச்சியில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்வுகளை அடுத்து குறித்த வாகன தொடரணி வவுனியாவை நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்தது. கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன், கரிச்சி பிரதேச சபை செயலாளர் கோபால பிள்ளை நாகேஸ்வரன், கிளிநொச்சி போலீஸ் அத்தியட்சகர் எம்டன் மகேந்திரா மற்றும் 571வது படையணியின் கட்டளை தளபதி கர்னல் நிகால் அமரசேகர் ஆகியோரின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது.
பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட வாகனத்தில் பஹாமாஸ் நாட்டின் தேசிய கொடி கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரனினால் இன்று ஏற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மத்திய மகாவித்யாலயத்தின் மாணவ மாணவிகளால் பஹாமாஸ் நாட்டின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. வவுனியா நோக்கி தனது பயணத்தை ஆரம்பித்த வாகன தொடரணிக்கு வீதியின் இருமரங்கிலும் ஒன்று கூடியிருந்த மக்கள், சிவில் பாதுகாப்பு படையினர் முதலியோர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்களின் 11வது மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்றது. அதன் தலைமை பொறுப்பை மலேசியாவின் அப்போதைய அரசு தலைவர் மஹதீர் முகமது ஏற்று செயற்பட்டார். 1989 ஆண்டு அக்டோபர் மாதம் 18ஆம் திகதி தொடக்கம் 24ஆம் திகதி வரை இந்த மாநாடு நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. மீனவ மக்களின் வாழ்வு போராட்டம் என்பது துயரம் நிரம்பிய தொடர் கதையாகவே இருக்கிறது. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை ஆழ்கடல் மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கிறது. கடலே வாழ்வென இருக்கும் மக்களின் வாழ்வில் அடிக்கும் துயரங்கள் அவர்களின் ஒவ்வொரு நாட்களையும் உலுப்புகின்றன. கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை பிரதேச ஆழ்கடல் மீனவர்கள் தமது தொழிலை மேற்கொள்வதில் தொடர்ந்தும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொள்கின்றனர். அண்மை காலமாக கடலில் ஏற்படும் கொந்தளிப்புகளால் தமது படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் ஆகியன சேதமடைந்துள்ளதாகவும் அதனால் தமது தொழில் நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆழ்கடல் மீன்கள் தொழிலில் ஈடுபாடு கொண்டுகின்ற மீனவ குடும்பங்கள் இன்று பாரிய பின்னடைவுகளையும் பாரிய நடைமுறை சிக்கல்களையும் எதிர்நோக்கி இருக்கின்றார்கள். அரசாங்கத்தினால் ஆழ்கடல் மீனவர்களுக்கு மானியமாக வழங்கப்படும் மண்ணெண்ணெய் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக வழங்கப்படாமையினால் தாம் பெரும் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் இந்த பிரதேச மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். மானியங்கள் தர வேண்டிய இருக்கின்றது. எண்ணெய் முத்திரை மானியங்கள் இதுவரை 4, 5, 6, 7 4 மாதங்களுடைய முத்திரையும் தரவில்லை. நாங்கள் கடலுக்கு போனாலும் இயற்கை அனர்த்தங்கள் அதிகமானபடியால் கடலுக்கும் செல்ல முடியாமல் கடற்தொழிலை நம்பி வாழும் இந்த மீனவர்கள் தமது விடயம் குறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் தெரிவித்த பொழுதும் இதுவரையில் எந்தவிதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு இந்த மகேசன் சூறாவளியால் எங்களோட போட்டுகளும் தாண்டி உடைஞ்சி கிடக்கு. அதுகளுக்கும் எங்களுக்கு ஒரு நடவடிக்கையும் இன்னும் அரசாங்கம் விட்டால் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. தமது வாழ்வாதார தொழிலை மேற்கொள்ள சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர் கல்முனை பிரதேச மீனவர்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. நேற்று மாலை பதுளை ஆலியல பிரதேசத்திற்கு அண்மையில் உள்ள மகாவத்தேகம ஏதலுவ இலக்கம் 5 மற்றும் 9 பிரிவுகளில் ஏற்பட்ட தீயினால் 15 ஏக்கர் காணியில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் 45,000 தேயிலை செடிகள் கருகி சாம்பராகியுள்ளது. தற்போது நிலவுகின்ற கடும் வெப்பமான காலநிலையே இதற்கு காரணம் என பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.